துலாம் ராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ராசியின் ராஜ யோகாதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் ராகுவுடன் இணைந்து அதே திசையில் பயணிக்கக்கூடிய இந்த வேளையில் இனி பணமழை என்று சொல்லக்கூடிய வகையில் சனியின் அமைப்பால் துலாம் ராசிக்காரர்களுக்கு எப்பேற்பட்ட மாறுதல் ஏற்பட போகின்றன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது சனி பகவானை பொறுத்த வரைக்கும் துலாம் ராசிக்காரர்களுக்கு ராசியின் ராஜ யோகாதிபதியாகவும் ராசிக்கு உச்ச அதிபதியாகவும் பார்க்கப்படுகிறாருங்க. அப்படிப்பட்டவர் மிகவும் வலுவாக 4 மற்றும் 5ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறார். சுகாதிபதியாகவும் சப்தமாதிபதியாகவும் திகழக்கூடிய சனி பகவான் துலாம் ராசிக்காரர்களுக்கு 4 மற்றும் 5ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய இந்த வேளையில் அவர் பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 5ஆம் இடத்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார். 5இல் அவர் ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய இந்த வேளையில் வக்ரகதியில் திரும்பி ராகு பயணிக்கக்கூடிய அதே திசையில் பயணிக்க போகிறாருங்க. பொதுவாகவே நிழல் கிரகமான ராகு மற்றும் கேது பின்னோக்கி நகர்ந்து துலாம் ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையை முன்னோக்கி நகர்த்தக்கூடிய மிக பெரிய அளவிலான பங்கு வகிக்கக்கூடிய கிரகங்களாக பார்க்கப்படுகின்றன. இந்த வேளையில் கேது லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் போது ராகு மிக வலுவாக பூர்வ புண்ணியஸ்தானத்தில் சனியுடன் இணைந்து சஞ்சரிக்கிறார். கேதுவுடன் செவ்வாய் இணைந்து லாபஸ்தானத்தை பலப்படுத்துகிறாருங்க. இப்படிப்பட்ட இந்த தருணத்தில் சனி செவ்வாயின் பார்வை கிடைத்தாலும் கூட பெரிய அளவிலான சிரமம் ஏற்படாது. ஏனென்றால் சனி பகவான் வக்ரகதியில் திரும்பி ராகு பயணிக்கக்கூடிய அதே திசையில் பயணிக்க போகிறாருங்க. அது மட்டுமல்லாது பொதுவாகவே சனி பகவானை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு 4 மற்றும் 5ஆம் இடத்தின் அதிபதியாக இருப்பதோடு நீதி தவறாத நடுநிலை தவறாத நியாயஸ்தராக செயல்படக்கூடியவராக பார்க்கப்படுகிறாருங்க சனி பகவான். அப்படிப்பட்டவர் மனித வாழ்வில் நாம் செய்த பாவ புண்ணியங்களை துல்லியமாக கணக்கிட்டு அதன் அடிப்படையில் தான் நன்மை தருவதாக இருந்தாலும் சரி தீமை தருவதாக இருந்தாலும் கொடுப்பார். அப்படிப்பட்டவர் இந்த வேளையில் அபரிவிதமான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் வலம் வருகிறார். ஏனென்றால் திருக்கணித பஞ்சாகமத்தின்படி சனி பகவான் யோகஸ்தானமாகிய 6ஆம் இடத்திற்குள் நுழைந்து யோகஸ்தானத்திற்குரிய பலன்களை நிறைவாகவே திருக்கணித பஞ்சாக படி கொடுக்க ஆரம்பித்து விட்டார். வாக்கிய பஞ்சாகமத்தின்படி முழுமையாக யோகஸ்தானத்திற்குள் இன்னும் நுழையவில்லை. பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்கும் போது அவரது நட்பு கிரகமான ராகுவுடன் இணைந்து ஆட்சி பலம் பெற்ற அமைப்பில் வலம் வரக்கூடிய இந்த வேளையில் வக்ரகதியில் திரும்பி சுகஸ்தானமாகிய 4ஆம் இடத்தை நோக்கி நகர்கிறாருங்க. ராசியின் ராஜ யோகாதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் திருக்கணிதத்தின்படி பார்த்தாலும் வாக்கியத்தின்படி பார்த்தாலும் நிறைந்த நன்மையை நிச்சயமாக அள்ளி கொடுக்க போகிறார். ஏனென்றால் சனி பகவான் அதிக சிரமங்களை ஏற்படுத்தக்கூடிய ஜென்ம சனி, அஷ்டம சனி, கண்ட சனி, ஏழரை சனி, அர்த்தாஷ்டக சனி போன்ற எந்த விதமான அமைப்பிலும் இந்த தருணத்தில் இல்லை. திருக்கணிதத்தின்படி அதீத நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பிலும் நுழைந்து விட்டார். எனவே வாக்கியத்தின்படி இறுதி தருவாயில் வலம் வரக்கூடிய இந்த வேளையில் வக்ரகதியில் திரும்பி இருக்கக்கூடிய சனியின் அமைப்பால் நிறைவான முன்னேற்றத்தை பெற முடியும். குறிப்பாக இனி பண மழையில் என்று சொல்லக்கூடிய வகையில் பண வரவில் இருந்த தடைகள் உறுதியாகவே விலகும். நீங்கள் எதிர்பார்த்து நினைத்து கொண்டிருக்கக்கூடிய பண வரவு நினைத்தபடியே சரியான முறையில் வந்து சேரக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே இந்த வேளையில் உங்களுக்கு கிடைக்கிறது. மிக பெரிய அளவிலான சிக்கல் சிரமம் என்று இருக்கக்கூடிய அத்தனை காரியங்களையும் தகர்த்தறிந்து பொருளாதார ரீதியான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உயர்வையும் சந்திக்கக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. ஏனென்றால் சனி பகவான் மனித வாழ்வில் மிகப்பெரிய அளவில் கொடுப்பதாக இருந்தாலும் கெடுப்பதாக இருந்தாலும் அதீத ஆற்றல் பெற்றவராக பார்க்கப்படுகிறார். அப்படிப்பட்டவர் இந்த வேளையில் அதீத நன்மையை கொடுக்கக்கூடிய அமைப்பில் ராகுவுடன் இணைந்து பயணிக்கிறாருங்க. சனி ராகு என இரு கிரக நிலைகளுமே ராசியின் அதிபதியான சுக்கிரனுக்கு நட்பு கிரகமாகவும் ராசிக்கு சகாயமான கிரகங்களாகவும் பார்க்கப்படுகின்றன.
இந்த வேளையில் மிகவும் அபரிவிதமான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இணைந்து ஒரே திசையில் பயணிக்கக்கூடிய இந்த தருணம் என்பது உறுதியாகவே நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பண வரவில் இருக்கக்கூடிய தடைகளை தகர்த்தறிந்து துலாம் ராசிக்காரர்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சியையும் மனநிறைவையும் அள்ளி கொடுப்பதோடு மிக பெரிய அளவிலான பொருளாதார ரீதியான வளர்ச்சியையும் உயர்வையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பம் அற்புதமாக கிடைக்கிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேலும் நவ கிரகங்களிலே குரு பகவானை போன்று சிறப்பு பார்வை பெற்றவராக சனி பார்க்கப்படுகிறாருங்க. குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் எப்படி பல நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உருவாகிறதோ அதே போன்று சனி பகவானின் பார்வையாலும் மிக சிறப்பான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் யோகஸ்தானத்தில் அக்ரகதியில் வலம் வரக்கூடிய இந்த வேளையில் நிறைவாக சந்திப்பதற்கான சந்தர்ப்பம் நிச்சயமாக கன்னிராசிக்காரர்களுக்கு உண்டு. ஏனென்றால் சனி பகவான் இந்த வேளையில் 3, 8 மற்றும் 12 ஆகிய இடங்களை பார்க்கிறார். குறிப்பாக 10ஆம் பார்வையாக 3ஆம் இடமான வெற்றிக்கே உரித்தான சகாயஸ்தானத்தை பார்க்கிறாருங்க. எனவே தொழில் ரீதியான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உயர்வையும் நிறைவாகவே துலாம் ராசிக்காரர்கள் சந்திக்கக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயம் நிறைவாக கைகூடுகிறது. நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அதிரடியான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் சந்திக்கக்கூடிய வகையில் மிக சிறப்பான சந்தர்ப்பத்தை இந்த வேளையில் சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக இந்த தருணத்தில் துலாம் ராசிக்காரர்களுக்கு நிறைவாக கிடைக்கிறது. குறிப்பாக தொழில் ரீதியாக எந்த ஒரு முயற்சியை செய்தாலும் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவில் காரிய வெற்றியை தன வரவை உயர்த்தக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நன்மை நிறைந்த வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் தனஸ்தானத்தை பார்க்கக்கூடிய சனியின் அமைப்பால் நிச்சயமாக உண்டு. தொழிலை விரிவுபடுத்துதல், தொழிலை மேம்படுத்துதல், தொழில் ரீதியாக புதிய சந்தர்ப்பங்களை நிறைவாக உருவாக்கி கொள்ளுதல் போன்ற அற்புதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவில் கைகூடக்கூடிய அற்புதமான தருணமாக அமைகிறது. மேலும் இந்த வேளையில் 3ஆம் பார்வையை 7ஆம் இடத்தில் பதிக்கிறாருங்க. வெற்றிக்கே உரித்தான சகாயஸ்தான பார்வை சப்தமஸ்தானத்தில் பதிவதால் எந்த எதிர்பார்ப்பாக இருந்தாலும் உறுதியாகவே வெற்றி கிட்டும். திருமணம் போன்ற பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் கலஸ்திரஸ்தானத்தை வெற்றிக்கே உரித்தான 3ஆம் பார்வையால் பார்ப்பதால் இந்த தருணத்தில் உறுதியாகவே துலாம் ராசிக்காரர்களுக்கு நன்மை நிறைந்தவையாகவும் மகிழ்ச்சி நிறைந்தவையாகவும் அமைவதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாக கிடைக்கிறது. மிக பெரிய அளவிலான காரிய தடைகள், சிக்கல்கள், சிரமங்கள் என அனைத்தும் விலகும். எதிர்பார்ப்பதை காட்டிலும் இந்த தருணத்தில் எந்த விதமான பணியாக இருந்தாலும் மிக பெரிய அளவிலான வளர்ச்சியை உறுதியாகவே சந்திக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக சனி பகவானின் பார்வையால் சிறப்பாக துலாம் ராசிக்காரர்களுக்கு உண்டு. அதோடு மட்டுமல்லாது எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் மிக பெரிய அளவிலான காரிய தடை, சிக்கல், சிரமம் என்று இருக்கக்கூடிய அத்தனை நிகழ்வுகளும் விலகி வெற்றிக்கே உரித்தான வகையில் பல நல்ல நன்மை நிறைந்த சந்தர்ப்பங்கள் இந்த வேளையில் சிறப்பாக கைகூடும். சப்தமஸ்தானத்தை வெளிப்படுத்துவதால் மிக சிறப்பான வாய்ப்புகள் உறுதியாக கிடைக்கும். அது மட்டுமல்லாது சப்தம பார்வையை லாபத்தின் மீது பதிக்கிறாருங்க. லாபஸ்தானத்தை வலுவாக பார்க்கக்கூடிய சனி பகவான் மிக அற்புதமான யோகங்களை பூர்வ புண்ணியஸ்தானமாகிய 4ஆம் இடத்தில் ராகுவுடன் இணைந்து இந்த தருணத்தில் மிகவும் வலுவாக லாபஸ்தானத்தை பார்க்கிறார். எனவே லாபஸ்தானத்தில் கேது மற்றும் செவ்வாய் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாகவே துலாம் ராசிக்காரர்களை தேடி வரக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே கிடைக்கிறது. நீங்கள் நினைப்பதை காட்டிலும் துலாம் ராசிக்காரர்களுக்கு மிக பெரிய அளவில் சிக்கல் என்று இருக்கக்கூடிய பொருளாதார ரீதியான காரிய தடைகள் விலகும். லாபத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் அடுத்தடுத்து நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாக கிடைக்கும். தொழில்துறை, வியாபாரத்துறை, கலைத்துறை, அரசியல் துறை, விளையாட்டுத்துறை, கணினித்துறை, போக்குவரத்து துறை என எந்த துறை ரீதியான பணிகளாக இருந்தாலும் ஜீவனாதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவானின் அமைப்பால் நல்ல வளர்ச்சியை இந்த தருணத்தில் சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் துலாம் ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக உண்டு.
உண்டு. அதோடு மட்டுமல்லாது புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சியில் லாபம் நிறைந்தவையாக அமைய போகிறது. மிக பெரிய அளவிலான காரிய தடைகள், சிக்கல்கள் அனைத்துமே தகர்த்தெறிந்து பொருளாதார ரீதியான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உயர்வையும் இந்த வேளையில் சந்திக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே துலாம் ராசிக்காரர்களை தேடி வருகிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேலும் இந்த தருணத்தை துலாம் ராசிக்காரர்கள் சாதகமாகவும் நன்மை நிறைந்தவையாகவும் மாற்றிக்கொள்வதற்கு நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்கள் இந்த வேளையில் வாரத்தில் சனிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள நவகிரக சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். மேலும் சனிக்கிழமையில் தங்களால் இயன்றவரை மற்றவரின் பசியை தீர்க்கக்கூடிய வகையில் அன்னதான உதவி செய்யுங்கள். மகத்தான புண்ணியம் கிடைப்பதோடு இனி பணமழையில் என்று சொல்லக்கூடிய அற்புதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் மற்ற ராசிக்காரர்களை காட்டிலும் சற்று கூடுதலாகவே துலாம் ராசிக்காரர்களுக்கு ராஜ யோகாதிபதியான சனியின் அமைப்பால் உறுதியாகவே நிச்சயம் நிறைவாக கிடைக்கும்.